அமெரிக்க மேற்கொள்ளும் அதிரடி வர்த்தக கொள்கை மாற்றங்களுக்கு எதிராக இந்தியா தனது பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்ய மிக நுணுக்கமான உத்திகளை கையாளுகிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ள கூடுதல் இறக்குமதி வரிகள் இந்தியா ஏற்றுமதியாளர்களை பாதிக்காமல் இருக்க இந்திய ரிசர்வ் வங்கி ரூபாய் மதிப்பை சற்று குறைய அனுமதிக்கும் போக்கை தேர்ந்தெடுத்துள்ளது. மேலோட்டமாக பார்த்தால் இது பொருளாதார சரிவு போல தோன்றினாலும் உண்மையில் உலக சந்தையில் இந்திய பொருட்களின் விலையை சீராக வைத்திருக்கவும் போட்டித்தன்மையை அதிகரிக்கவும் எடுக்கப்பட்ட தற்காப்பு நடவடிக்கையாகும். அமெரிக்கா விதிக்கும் கூடுதல் வரி சுமையை ரூபாய் மதிப்பின் சரிவு ஈடுகட்டாமல் இந்திய பொருட்களுக்கான தேவை சர்வதேச சந்தையில் குறையாமல் பாதுகாக்கப்படுகின்றது. இந்திய வர்த்தக போரின் ஒரு பகுதியாக இந்தியா தனது அந்நிய செலவணி கையிருப்பில் உள்ள அமெரிக்க டாலர்களை திட்டமிட்டு விற்று வருகின்றது. டாலர்களை குறைத்து அதற்கு மாறாக தங்கத்தை பெருமளவில் வாங்கி சேமிக்கும் ஒரு மாபெரும் பொருளாதார மாற்றத்தை இந்தியா முன்னெடுத்துள்ளது. உலக பொருளாதாரம் டாலரை சுற்றி மட்டுமே இயங்குவதை தவிர்க்கவும் எதிர்காலத்தில் அமெரிக்கா விதிக்கும் பொருளாதார தடைகளை இந்தியா பாதிக்கப்படாமல் இருக்கவும் டாலர் நீக்க நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. தங்கம் என்பது எக்காலத்திலும் மதிப்பு குறையாத சொத்து என்பதால் இந்தியாவின் இந்த நகர்வு நீண்ட கால பாதுகாப்பை உறுதி செய்கின்றது. அமெரிக்காவுடன் உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மற்றும் தூதரக சந்திப்புகள் தொடர்ந்து நடந்தாலும் இந்தியா தனது தேசிய நலன்களில் எந்தவித சமரசமும் செய்யவில்லை. குறிப்பாக ரஷ்யாவுடனான எரிசக்தி உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்று அமெரிக்க அழுத்தங்களுக்கு இந்தியா அடிபணியவில்லை. மலிவு விலை கச்சா எண்ணெய் இந்தியாவின் வளர்ந்து வரும் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய அத்தியாவசியமானது என்பதை உணர்ந்துள்ள இந்திய அரசு மேற்கத்திய நாடுகளின் எதிர்ப்புகளையும் மீறி தனது இறையாண்மை மிக்க முடிவுகளில் உறுதியாக உள்ளது. இது இந்தியாவின் தன்னாட்சி கொள்கைக்கு சிறந்த உதாரணமாகும். சர்வதேச அளவில் ஈரானுடன் வர்த்தகத்திற்கும் அமெரிக்கா தடைகள் விதிக்கும் சூழலில் இந்தியா தனது மாற்று பாதைகளை தெளிவாக வகுத்துள்ளது. ஈரான் மீது விதிக்கப்படும் தடைகள் இந்தியாவை நேரடியாக பாதிக்காமல் இருக்க உள்ளூர் நாணயங்களில் வர்த்தகம் செய்வது அல்லது பண்டமாற்று முறைகளை பின்பற்றுவது குறித்து ஆலோசிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் பிடிவாதமான கொள்கைகளை இந்தியா தனிமைப்படுத்துவதற்கு பதிலாக இந்தியா மற்ற ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் புதிய வணிக ஒப்பந்தங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் உலக பொருளாதார அதிகார மையம் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகர்வது உறுதியாகி இருக்கின்றது. அமெரிக்காவின் அணுகுமுறை வெறும் வர்த்தக போர் மட்டுமல்லாமல் அது மேலத்திக்க போட்டியாகும். ஆனால் இந்தியா இன்று வெறும் இறக்குமதி செய்யும் நாடாக மட்டும் இல்லாமல் உலகத்திற்கே தேவையான மருந்துகள், தகவல் தொழில்நுட்ப சேவைகள், சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களை வழங்கும் மையமாக உருவெடுத்துள்ளது. அமெரிக்க நிறுவனங்களே இந்திய சந்தையும் தொழிலதிபர்களையும் சார்ந்து இருக்கும் நிலையில் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகள் இறுதியில் அமெரிக்க நுகர்வோருக்கோ பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை இந்தியா சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இந்த சிக்கலான பொருளாதார விளையாட்டில் இந்தியா தனது காய்களை மிக நிதானமாகவும் வலிமையாகவும் நகர்த்துகிறது. மொத்தத்தில் அமெரிக்காவின் தற்காலிக மிரட்டல்கள் இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க முடியாது என்பதை தற்போதைய நிகழ்வுகள் உணர்த்தி வருகின்றன. ரிசர்வ் வங்கியின் பணமதிப்பு மேலாண்மை முதல் தங்கத்தை கையிருப்பு வைப்பது வரை எடுக்கப்படும் அனைத்து நடவடிக்கைகளும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார போருக்கான தயாரிப்புகளை உலக நாடுகளின் அழுத்தங்களுக்கு பணியாமல் தனது மக்களின் நலனையும் நாட்டின் முன்னேற்றத்தையும் முன்னிறுத்தி செயல்படும் இந்தியாவின் இந்த துணிச்சலான பயணம் வருங்காலத்தில் உலக பொருளாதார வரிசையில் இந்தியாவை ஒரு அசைக்க முடியாத சக்தியாக நிலைநிறுத்தும் என்பதில் ஐயமில்லை என கருதப்படுகின்றது. மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.